தங்கத்தின் விலை என்பது ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய். 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய். மிக சரியாக 13,900. அதாவது ஜிஎஸ்டி கிடையாது, அதற்கு மேல் இருக்கக்கூடிய செய்கூலி சேதாரம் கிடையாது. அது இல்லாமலேயே 1 கிராம் 14,000 ரூபாய், 1,11,000 ஒரு சவரன் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. இன்று காலைதான் தங்கம் ஒரு பெரிய விலை உயர்வை சந்தித்தது. இன்று மாலையே மீண்டும் பெரிய விலை உயர்வு சந்தித்திருக்கின்றது. 1 கிராமுக்கு 290 ரூபாய் இன்று மாலை மட்டும் உயர்ந்திருக்கிறது. மொத்தமாக 13,900 ரூபாய்க்கு 1 கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. இது வெள்ளியும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது. காலையிலும் உச்சத்தை தொற்றிருந்த நிலையில தற்போது மாலையில் மீண்டும் 1 கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒரு சவரனுக்கு, அதாவது தங்கம் ஒரு சவரனுக்கு இன்று மாலையில் மட்டும் 2,320 ரூபாய் அதிகரித்திருக்கின்றது. எனவே இது ஒரு மிகப்பெரிய விலை உயர்வாக, பெரிய உச்சமாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச அளவில் தங்கம் வாங்கக்கூடிய அந்த நாடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. பல ரிசர்வ் வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை இருப்பு வைக்க தொடங்கி இருக்கின்றன. தொடர்ந்து வர்த்தகம் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தாலும், அதே போல பங்கு சந்தை வீழ்ச்சியிலே தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே பெரிய முதலீட்டாளர்கள் அனைவரும் பெரும்பாலும் தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி முதலீடு செய்யக்கூடிய காரணத்தினாலும், உலகில் பல்வேறு நாடுகளில் அந்த போர் பதற்றம் நீடிக்கக்கூடிய காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், பாதுகாப்பான முதலீடு என்று பல பேர் கருதி அதனை போட்டி போட்டு வாங்குவதால், ஏதோ தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ மக்கள் ஆபரணத்துக்காக தங்கம் வாங்குகிறார்கள் என்பதை தாண்டி பல நாடுகள், அமெரிக்கா உட்பட பல நாடுகள் டன் கணக்கிலே தங்கத்தை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி டன் கணக்கில் பல நாடுகள் தங்கத்தை வாங்கக்கூடிய காரணத்தால் காலை மாலை என 2 வேளையும் தங்கம் போட்டி போட்டு உயர்ந்து கொண்டே செல்கிறது. தை மாதத்தில் திருமணம் வைத்திருக்கக்கூடிய பல பேருடைய நிலைமை பெரும் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது.